Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. First, Gangua பத்தி பேசலாம் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாம் தானா? பட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அதை பத்தி பேசும்போது அதிகமா உங்க பேரும் சரி எங்க மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுல என்னென்ன விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. நல்ல நல்ல விஷயங்களை விட்டுட்டு எது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை மட்டும் பெருசாக்கிட்டு அதை வந்து பூதாகரமா பேசி எப்படியாவது இந்த படத்தை வந்து டார்கெட் பண்ணணும். டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டார்கெட் பண்றாங்க? அவர் நெக்ஸ்ட் லெவல் போயிடக்கூடாது. அவர் வந்து இப்படி பேசுறதுக்காக என்ன பண்றாங்க? அந்த படத்தை வந்து நம்ம வன்மமா பேசணும். அந்த ஓல்ட் பர்சன் கூட ஒருத்தர் பேச அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகே. இஸ் பிளான்டட் டு ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது என்னன்னா, இந்த சமுதாயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கோ. உலகமே பார்த்து கொண்டாடுற ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வந்து பர்சனலாக ஒரு டிசிஷன் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, எத்தனை வன்மத்தோட இன்டர்வியூஸ் நீங்கள் பர்சனலாக போய் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்களா? இல்லை யார் பேசுகிறான்னு சொல்கிறீங்க? மக்கள் சொன்னால் யூடியூப் சேனல்ஸ் தான், நிறைய யூடியூப் சேனல். இப்போது இந்த யூடியூப் சேனல்லாம் அவங்களுடைய க்ரோத்துக்கு அவங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன சொல்ல வரேன்? வன்மன்னா நெகட்டிவாக பேசுவாங்க. அதாவது அவரை தோண்டி 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 பேசுவாங்க, பேச வைப்பாங்க. பேசுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. இந்தியன் டூவில் நான் பார்த்தேன், அப்பயே நான் பயந்தேன். எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன சொன்னார்? பட் எவ்ரிபடி இஸ் டீப்லி ஹர்ட். எல்லை மீறி ஏன் காயப்படுத்துறாங்க? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் பொஃப்டா தனஞ்சயன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கங்குவா பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாம் தானா? ஏன்னா கங்குவாவோட எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு தெரியும், நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம். பட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அதை பத்தி பேசும்போது அதிகமா உங்க பேரும் சரி, ஞானவேல் ராஜா எல்லார் பேரையும் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சொன்னாங்க, பட் படம் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படின்ட்டு. சரி, படம் பிடிக்கல, ஓகே. அதை தாண்டி பல ரிவ்யூஸ் வந்து நிறைய காயப்பட்ட ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு ஃபஸ்ட்டு? நான் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து ரிலீஸ் ஆன பிறகு எதுவும் இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்டென்ஷனாகவே தவிர்த்தேன். நிறைய நம்ம சேனல்லையும் கேட்டாங்க. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, ஒரு படம் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஃபயராக ஒன்று போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் நம்ம ஒன்று ஏதோ ஒன்று சொல்லி அதனுடைய இதை வந்து பிரச்சனையை பெருசாக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். சரி, இப்போது 2 வாரம் 2 வீக்கெண்ட் முடிஞ்சிச்சு, இப்போ பேசலான்றதுக்காக தான் நான் வந்து பேச வந்தேன். இப்போது இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டீமாக ஒரு பெரிய டீம் உடைச்சது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி அந்த முதலை காட்சியை வந்து எப்படி எடுத்தோம், அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற வீடியோ வந்த பிறகு நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறாங்க, இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இவ்வளோலாம் வந்து டெக்னிக்கலாக பெரிய உழைப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஒரு படைப்பு என்பதே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை தான். அது ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஒரு திரைப்படம் என்பது நம்பிக்கையில் உருவாகிற ஒரு விஷயந்தான். ஒரு கதையை கேட்டு ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோட ஒரு டீமுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாரு. அது பிறகு ஒரு நடிகர் அந்த நம்பிக்கையில் அதுக்கு டேட் கொடுக்குறாரு. அது பிறகு ஒரு நம்பிக்கையில் பல பேர் அதில் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறாங்க, ஃபைனான்சியர் இன்வால்வ் ஆகிறாங்க, பையர் இன்வால்வ் ஆகிறாங்க. இப்படி ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு திரைப்படம் உருவாகும். இதில் இவரை ப்ளேம் பண்ணோம் அவரை ப்ளேம் பண்ணோம் இல்லை, எல்லோருமே நம்பிக்கையில் தான் உழைச்சிட்டு இருப்பாங்க. டைரக்டர் வந்து அவருடைய டீமை நம்பி தான் இருப்பார், அவர் மட்டுமே பொறுப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவருடைய டீமை நம்பி இருப்பார், அவர் கீழே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்கள நம்பி தான் இருப்பாங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து என்டையர் டீமை நம்பி இருப்பார். அதாவது டைரக்டரும் ஹோல் டீமும் வந்து பிரமாதமான நம்மளுக்கு என்ன கதை சொன்னாங்களோ அதை விட சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அப்படின்வாங்க. ஓகே, அதை விட ஒரு 200% பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நம்பிக்கையில் தான் ஒரு திரைப்படம் உருவாகுது. இன்றைக்கி இந்த வருஷம் நேற்று வந்து ஒரு திரைப்பட விமர்சகருக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். 210 திரைப்படம் இதுவரை வெளியாகி இருக்குது. அதில் வெற்றி அடைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா 15 படம் தான். 195 படமும் ஃப்ளாப்பு. ஓகேங்களா? அப்போது இந்த 195 தயாரிப்பாளர்களும் வந்து முட்டாளுங்களா இல்லை இயக்குநர்கள் முட்டாளுங்களா? அது கிடையாது. ஒரு நம்பிக்கையில் அவங்க அந்த படங்களை ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 93% படங்களை எடுத்தவங்க எல்லாமே நம்பிக்கையில் தான் படத்தை எடுத்தாங்க. அது கரெக்டாக வந்துதா இல்லையா அப்படின்றது வந்து கடைசியில் படைப்பு வரும்போது தான் தெரியும். படைப்பாக உருவாகி பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும். இது எப்படின்னா குக் பண்ணுற மாதிரி தான். நம்மலாம் சேர்ந்து நம்ம வீட்டில் கூட குக் பண்ணுவோம், நம்ம கூட குக் பண்ணுவோம், இல்லை ஒய்ஃப் குக் பண்ணுவாங்க, இல்லை அம்மா குக் பண்ணுவாங்க. அது வந்து ஏதோ ஒரு கையில் நல்லா வந்துடும். நம்ம குக் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியில் ஒன்று வரும், நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான், டேஸ்ட் பண்ணுறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கே தவிர இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல படைப்பாக தான் தெரியும். ஏன்னா படைப்பை உருவாக்குற எல்லோருக்குமே
நம்பிக்கையில் தான் உருவாக்குவாங்க. எங்கே மிஸ் ஆச்சுன்னு இது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்றத விட என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீனில் அந்த நான் பார்த்தது கிட்டத்தட்ட நான் ஒரு 20 நாள் அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ கொடுக்கல. என்ன காரணம், நான் பிஸியாக ப்ரொமோஷன் இருந்தேன், நிறைய ஊர்களுக்கு அந்த டீமோட போயிட்டு இருந்தேன். அந்த கோஆர்டினேஷன் நான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் என்னால் உட்காந்துட்டு கடைசி நேரத்தில் உட்காந்து படத்தை பார்த்து ஏதாவது இதில் என்னென்ன விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கு நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. நான் அப்ராட் போயிருந்தோம், ப்ளஸ் பெங்களூர், ஹைதராபாத் எல்லா ஊருக்கும் போயிருந்தோம். அப்போ எனக்குடைய பொறுப்பு என்ன இருந்ததுன்னா, இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா ஊருக்கும் சூர்யா சார் வர்றது ரொம்ப ரேர், இந்த மாதிரிலாம் வரமாட்டார். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ப்ரொமோஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கன்றதா நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதை நான் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தேன். 12th வரையும் நான் அதில் பிஸியாக இருந்தேன். அதனால் நான் ஊர்லேயே இல்லை 20 நாளாக. இப்போது இந்த படைப்பாக வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் சவுண்டில் ஒரு மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவர் ஞானவேல் சாரே அவருடைய என்ன சொன்னார், இது லெவல் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டு அதிகமாக இருந்த சில படங்கள்லாம், ஹாலிவுட் படங்கள், தமிழில் ஒரு படம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே லெவல் சவுண்டு அதிகமாக இருக்கும். அந்த சவுண்டு அதிகமாக இருந்த படமே பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ சமீபத்தில் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம், விஷால் நடிச்சிருந்தார்ல, மார்க் ஆண்டனி படம் பார்த்தீங்கன்னா வால்யூம் லெவல் பயங்கரமாக இருக்கும். அதாவது தியேட்டரில் நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது அந்த வால்யூம் லெவல் அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ அந்த வால்யூம் லெவல் அந்த படத்துக்கு தேவைப்படுதுன்றதுனால தான் அந்த இயக்குனர் டிசைட் பண்ணுறாரு. இதை ஒரு இயக்குனரே சொன்னார். ஓகே, அது காமெடியாக என்டர்டெய்னிங்காக போகும்போது நம்மளுக்கு அந்த வால்யூம் லெவல் நம்மளுக்கு சப்போர்ட்டாக போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாமே ஃபன்னாக போயிட்டு இருக்கு, லெவல் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த படம் இன்டென்ஸான ஒரு படத்தில் அதே லெவல் வைக்கிறாங்க. அவங்க டிசைட் பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு நம்ம ஒரு லெவல் வைக்கணும், ஆடியோ லெவலில் இந்த லெவலில் வச்சா தான் அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அது சம்டைம் மிஸ் ஆகிடுற மாதிரி இதில் மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னா, இது ஒரு இன்டென்ஸான படத்தில் இந்த லெவல் வைக்கும்போது ஒரு வேளை அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சோ இல்லை ஜாரிங் ஆகிடுச்சோ அப்படின்றது அப்புறம் தான் பார்க்கும்போது தான், தியேட்டரில் பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியுது. அடுத்ததாக இந்த 3D அப்படின்றது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் உழைச்ச உழைப்பு. இந்த 3Dயை யாருமே பார்த்து பெருசாக அப்ரிஷியேட்டே பண்ணல. அவ்வளோ பெரிய உழைப்பு இருந்தது, அவ்வளோ பெரிய செலவு இருந்தது. அந்த இதுக்காக 3Dக்காக தான் இவ்வளோ பெரிய உழைப்பை இந்த டீமே கொடுத்தாங்க. பட் ஆனால் நல்ல நல்ல விஷயங்களை விட்டுட்டு எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை மட்டும் பெருசாக்கிட்டு அதை பூதாகரமாக பேசி எப்படியாவது இந்த படத்தை டார்கெட் பண்ணணும். இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், கடந்த இன்டர்வியூவில் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னார்ல. அது நான் உண்மையிலேயே என்ன டார்கெட் சார்? டார்கெட்னா முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் 2014 ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன், சூர்யா சாருக்கு எதிர 2 நடிகர்களுடைய டீம் கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணி அடிப்பாங்க, அது நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நேரத்தில் இவர் நெக்ஸ்ட் லெவல் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே டார்கெட் பண்ணி அடிப்பாங்கன்றது ஒரு ஜென்ரலான ஒரு பெர்செப்ஷன். ஓகே ஓகே. இது மட்டும் இல்லாமல், ரசிகர்கள் மட்டும் இல்லாமல், இப்போ 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்ந்துடுச்சு. இது சமீபத்தில் வந்த படங்களில் அவருடைய கருத்துக்களோ இல்லை ஏதோ ஒரு சொன்ன விஷயங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததா, அதனால் இன்னும் 2 பார்ட்டி ஆளுங்கள்லாம் சேர்ந்து இப்போ என்ன ஆச்சுன்னா 2+2 ரசிகர்களுடைய ஒரு டீம் இருக்குது. அவங்க இது வளர்ந்துடக்கூடாது, இவர் நெக்ஸ்ட் லெவல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உழைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு வரி இருக்குது. அது இன்னும் ப்ரூவ் ஆகுது. அது யாரை டீகோட் பண்ண விரும்பல, அது நம்ம டீகோட் பண்ண விரும்பல. ஏன்னா என்னுடைய ட்வீட் நான் ஏதாவது போட்டேன்னா அதுக்கு ட்ரோல் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 2 நடிகர்களுடைய ரசிகர்கள் தான் இருக்கும். அதில் ஒரு நடிகர்களுடைய கூட்டம் இன்னும் அதிகம். அதை ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க, அவர் என்ன எதுக்காக இவர் இன்னும் அவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய கமெண்ட்டே கீழே பார்த்தீங்கன்னா, நான் எதை போட்டாலும் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு ஃபிலாசபிக்கலாக ஒன்று போட்டால் அது கீழே போடுற அந்த ட்ரோல் போடுறான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் ஃபேஸ் என்ன வச்சுருக்கானா அந்த நடிகருடைய ஃபோட்டோ வச்சுருக்கான். நம்ம பேர் சொல்ல வேணாம். இப்போது அப்போ என்ன அது, உனக்கு என்ன இது, இவ்வளோ வன்மம் எதுக்கு? அவர் இப்போ ஒரு நடிகர் அவருடைய பொசிஷனை யாருமே ஷேக் பண்ண முடியாது, இன்னொரு நடிகர் அவருடைய பொசிஷனை யாரும் ஷேக் பண்ண முடியாது. இவருக்கான ஒரு பொசிஷன் இருக்கும்போது ஏன் இவர் டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அடுத்ததாக இந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இவர் என்ன பெரிய எதிர்ப்பு பண்ணிட்டாரு? அவருடைய கருத்துக்களை சொல்கிறது எல்லா உரிமையும் இருக்குது. அவருடைய கருத்துக்கள் வெதர் நீட்டாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் பாலிசியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கிடைச்சது சான்ஸு. ஒரு படம் ஏதோ ஒரு வகையில் சின்னதாக ஸ்லிப்பாக இருக்குது, அதாவது ஒரு சவுண்டில் ஏதோ ஸ்லிப்பாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் உங்களை கனெக்ட் பண்ணலைன்னு வச்சிங்களேன். ஒரு திரைப்படம் என்பது ஒரு 3 மணி நேரம் நம்ம பண்ணுற ஒரு டைமில், நம்ம டைமில் 3 மணி நேரம், ஒரு 12 மணி நேரம் இருக்கிறோம் வச்சிங்களேன். அதில் ஒரு 3 மணி நேரம் நம்ம பண்ணுறது. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். டைரக்டர் பேரரசு அவர்கள், அதாவது டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி, அவர் சொல்லியிருந்தார், ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுற ஒரு 190 ரூபாய் 200 ரூபாய் மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருந்தால், நான் கண்டிஷன் சொல்கிறேன், ஓகே, இதெல்லாம் சும்மா எல்லாரையும் சொல்லலை, எல்லாரையும் அவர் சொல்லலை. உங்களுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருந்தானா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகாதீங்க. நீங்கள் உண்மையிலே சினிமா ரசிகராக இருந்தால் போங்க. ஆனால்
உங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை நான் செலவு பண்ணக்கூடாது, இந்த நல்ல படத்துக்கு தான் நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூஸ் பாருங்கள். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு, அதாவது ரிவ்யூஸ் எல்லாம் ஆனஸ்ட்டாக என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதில் டிசர்னிங் ரிவ்யூஸ், அதாவது உண்மையிலேயே அப்ஜெக்டிவான ரிவ்யூஸ்லாம் நிறைய இருக்கும். சில பேர் வந்து பயஸ்டாக இருக்கலாம், பட் முக்கால்வாசி பேர் வந்து அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து டிசைனிங்காக கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ அதை ரிவ்யூ பார்த்துட்டு அந்த ரிவ்யூவில் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள் மறுநாள். ஏன்னா ஒரு படம் என்பது மினிமமாக ஒரு வாரமாவது ஓடும் இல்லை. நீங்கள் என்ன அவ்வளோ அவசரமாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு உலகமே கவுந்த மாதிரி ஏன் பேசணும்? ஓகே, அதுதான் வந்து பேரரசு அவர்கள் சொன்னார். இதை நான் சொன்னால் அவர் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாதுன்ற. ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்தீங்க, அதான் எனக்கு புரியல. ஏங்க அவர் சொன்னதாங்க நான் சொல்கிறேன், அவர் சொன்னாருன்னு சொல்கிறேன். இப்போ பேரரசு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நீ வந்து உனக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீ வராது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. செகண்ட் ஷோவா? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் வரக்கூடாது. அவங்க இஷ்டம்ன்ற ஒரு விஷயம். அதான் இஷ்டம்னா அப்போ இஷ்டம் வரும்போது நீ இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் வரேன்னு வச்சிங்களேன், யூ ஆர் வெரி ரைட். நீங்கள் வந்து என்னுடைய பணம் நான் செலவு பண்ண ரெடி, நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோனா வெல்கம் தான் சொல்லுவேன். உங்களை அப்போது இது பாதர் பண்ணல. அப்போ இந்த அமௌண்ட்ன்றது பெரிய விஷயம் என்னென்னா, அப்போது ஒரு படைப்பாக பார்த்து விமர்சனம் பண்ணுங்க. இப்போ நிறைய படைப்பு என்னன்னா, நான் படைப்பு இப்போ நான் வந்து என்றைக்குமே நான் வந்து ஒரு படத்தை நெகட்டிவாக சொன்னதே கிடையாது. நான் சொல்ல மாட்டேன், ட்வீட் கூட போட மாட்டேன், பேசும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவேன். ஏன்னா யார் ரெக்கார்ட் பண்ணுறாங்க தெரியாதுன்னு. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ஆனஸ்டாக கருத்து சொல்லி அது அங்கே போய் இயக்குனர் போய் சேருமோன்ற ஒரு இது இருக்கும். அதனால் நான் பேசும்போதே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு படம் பிடிக்கல வச்சிங்களேன், நான் என்னுடைய வீட்டில் சொல்கிறதோட முடிஞ்சு போச்சு. இது ஏதோ மிஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேனே தவிர வெளியில் பேச மாட்டேன். அது ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பேச மாட்டோம். நான் வெளியில் வந்து என்னை மைக்கு வந்து எனக்கு மொக்கையான படம் பார்த்தாலும் மைக்கு கொடுத்தாங்கன்னா நான் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். இது ஃபேக்காக சொல்கிறது இல்லை. ஒரு திரைப்படம் என்பது நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்னது தான், நம்பிக்கையில் செய்யப்பட்ட ஒரு படம். ஓகே, அந்த டீம் ஃபுல்லாகவே பல பேர் நம்பிக்கையோட ஒரு படத்தை செயலாற்றுறாங்க, பல கோடிகள் செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு என்னால் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். இல்லை, இப்போ ஆரம்பத்தில் டார்கெட்னு வாசி சொன்னீங்க. ஆமாம், சூர்யா மேலே ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டார்கெட் பண்ணுறாங்க? இதுதான் நான் சொன்ன மாதிரி தான். அதாவது அவர் நெக்ஸ்ட் லெவல் போயிடக்கூடாது, அவர் வந்து இப்படி பேசுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? அது படத்தை வந்து நம்ம வன்மமாக பேசணும். இப்போது எல்லாருமே பேசலையே. இப்போ நான் வந்து ஒட்டுமொத்தமாக சகட்டு மீனிங் நம்ம சொல்ல முடியாது. இப்போது ஊடகங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 2-3 பேர் தான் ஒரு டார்கெட் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. அவரை வந்து காயப்படுத்தணும், அவரை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு 2-3 பேர் தான் பேசுகிறாங்களே தவிர எல்லா ஊடகங்களும் சேர்ந்துக்கிட்டு இதே பேசிட்டு இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் சேனலாக இருந்தாலும் எந்த சேனலும் அதோட கடந்து போயிட்டாங்க. சரி, ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் காசு கொடுத்து படம் பார்த்துட்டு ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா இல்லை ப்ரெஸ் ஷோவில் பார்த்தாலும் உரிமை இருக்குது. அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அதை எப்படி சொல்கிறீங்கன்றது தான் நம்முடைய கருத்து வேறுபாடு. எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வந்து வன்மத்தோடு சொல்கிறீங்களா, அப்ஜெக்டிவாக சொல்கிறீங்களா, அன்பயஸ்டாக சொல்கிறீங்களா? நீங்கள் ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு இந்த படத்தில் இதெல்லாம் நிறைகள் இருந்தது, இதெல்லாம் குறைகள் இருந்தது, ஓவராலாக இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ், எனக்கு இது ஓவராலாக இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அதோட முடிஞ்சிருச்சு. அது பிறகு அதை விட்டுட்டு ஒரு ரசிகன் அப்படின்னா வெளியில் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, அந்த சிவாவை நான் போட்டு உதைப்பேன், எங்கே கிடைச்சாலும் அடிப்பேன், அவன் இவன் அப்படின்னு சொல்கிறது, அவன் இவன் சொல்கிறது, அடுத்ததாக வந்து ஒருத்தருடைய உருவ கேலி பண்ணுறது கமெண்ட்ஸில். என்ன நியாயம் இது? நீங்கள் ஒரு படம் தானே பார்க்க வந்தீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை எடுத்துகிட்டு போயிடல யாருமே. நீங்கள் கொடுத்த 3 hours டைமு, அது கூட உங்களுடைய விருப்பத்து பேரில் தான் வந்திருக்கீங்களே தவிர யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கல. ரெண்டாவது, விருப்பத்து பேரில் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்கலன்னு வரும்போது நம்ம எப்படி சொல்கிறோன்றது தான் இருக்குது. அந்த ஓல்ட் பர்சன் கூட ஒருத்தர் பேசி ஓல்ட் பர்சன்றது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. உண்மையான எனக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகே, இஸ் பிளான்டட் டு ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் வந்துட்டு இருக்கு. இந்த ரொம்ப கொன்றுவேன் அதை பண்ணிடுவேன் சொன்னதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதை நிறைய ஊடகங்கள் கண்டிச்சாங்க. நிறைய ஊடகங்கள் என்ன கண்டிச்சாங்கன்னா, ஊடக நண்பர்கள்லாம் வந்து அவங்களுடைய இன்டர்வியூலாம் சொன்னாங்க, இது என்ன நியாயம் இது? நீ ஒரு படம் தானே பார்த்த, உன்னோட வாழ்க்கை ஒன்று எடுத்துகிட்டு போயில்லையே, யாரும் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு போகல. 3 மணி நேரம் என்ன எடுப்பது வாழ்க்கையில்? இவ்வளோ 12 hours இருக்குது நம்மளுக்கு வாழ்க்கையில், ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணுறதுல. ஸோ இந்த வன்மம் தான் நம்ம வந்து பேசுகிறது. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது என்னென்னா, இந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கோ, இந்த சமுதாயம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நெகட்டிவ்னுடைய உச்சத்தை போயிட்டுருக்கோ. இப்போது ஒரு மிகப்பெரிய ஆளுமை, உலகமே பார்த்து கொண்டாடுற ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் வந்து பர்சனலாக ஒரு டெசிஷன் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, எத்தனை வன்மத்தோட இன்டர்வியூஸு நீங்கள் பர்சனலாக போய் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மேடம் சொன்னாங்களா, இல்லை அவர் சொன்னாரா, இல்லை அவருடைய நண்பர்கள் சொன்னாங்களா, எந்த பேசிஸில் நீ அலிகேஷன்ஸ்லாம் பண்ணுற, அவருடைய கேரக்டரை பற்றி ஏன் அசாசினேட் பண்ணுற? கடைசியில் அவங்க மனைவியே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ வன்மம் இருந்தால் நீங்கள் வந்து இவ்வளோ பேசுவீங்க?
எந்த பேசிஸில் நீங்கள் பேசுகிறீங்க? யார் பேசுகிறான்னு சொல்கிறீங்க? மக்கள் சொன்னால் யூடியூப் சேனல்ஸ் தான், நிறைய யூடியூப் சேனல். இப்போது இந்த யூடியூப் சேனல்லாம் அவங்களுடைய க்ரோத்துக்கு, அவங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும்னா முதல்ல ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த பப்ளிக் வியூன்றது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஓகே, பெரிய சப்போர்ட். இன்றைக்கி வரையும் கூட சரி, அந்த ரிவ்யூஸ் பண்ணுற 1-2 சேனல் வந்து மிகப்பெரிய சப்போர்ட். பேர் சொன்னால் கோச்சிப்பாங்க, மீதி பேரில் என்ன சொல்லலை அப்படி சொல்லலை, அதனால் விட்டுறேன். ஒரு 10 சேனல் இருக்குது வச்சுங்களேன், அதில் 2-3 பேர் இன்றைக்கி வரையும் முதல்ல ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வரையும் ஒரு பேலன்ஸ்டாகவே போகிறாங்க. பேலன்ஸ்டானா நெகட்டிவ் ரொம்ப வந்தனா அதை அப்படியே கட் பண்ணிடுவாங்க. ஓரளவு நெகட்டிவ் ஓகே, ஓரளவு வந்து என்னங்க படம் தூங்க வச்சுட்டாங்க இதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வந்து காமெடியாக சிலது போயிடும். அதாவது நீங்கள் ஃபன்னாக பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் வன்மத்தோடு சொல்கிறவங்கள என்கரேஜே பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு பிறகு இந்த கடந்த ஒரு 5 வருடமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பப்ளிக் வியூ மூலமாகவே பெருசாக க்ரோ ஆன பல சேனல் என்ன பண்ணிட்டாங்க, வன்மத்தை கக்கினா தான் நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்ல வரீங்க? வன்மம்னா நெகட்டிவாக பேசணும். அதாவது அவரை தோண்டி பேசுவாங்க, பேச வைப்பாங்க. பேசுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. அதாவது கேட்குற கேள்வியிலே வந்து நீ சொல்லு இப்போ நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதில் வரும். இப்போ அவரே முடிச்சுட்டு போயிட்டாரு, முடிச்சுட்டு அவர் கிளம்புற இல்ல இதை சொல்லுங்க நீங்க, இதை சொல்லுங்க நீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஏதோ இரிட்டேட் ஆயிருந்தாரு வச்சுங்களேன், அவர் இன்னும் இரிட்டேட் ஆக்கி அவரை வந்து இந்த படத்து மேல மிகப்பெரிய வன்ம தாக்குதலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சில சேனலுக்கு வந்துருச்சு. எல்லா சேனலும் அகைன் நான் சொல்கிறேன், எல்லா சேனலும் கிடையாது. சில பேர் இதில் வந்து ஒரு தன்னுடைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும், தன்னுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா நெகட்டிவிட்டி தான் செல்ஸ். அதனால தான் இப்போ வந்து நான் இந்த ஒரு கமெண்ட் சொன்னேன். அதாவது ஒருத்தர் வந்து பர்சனலாக ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எங்கள் ப்ரைவேசியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னா அதோட விட்டு போயிடணும். இப்போ ஒரு திரைப்படம் என்பது அவ்வளோதான். வெளியில் வந்தோமா நம்ம வந்து நம்முடைய கமெண்ட்டை சொல்லலாம், நம்மளுக்கு இந்த படம் வந்து எனக்கு இதெல்லாம் கனெக்ட் ஆகலைங்க, ஓகே ஓரளவு எஃபோர்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் எனக்கு ஓவராலாக கனெக்ட் ஆகலை சொல்கிறது எல்லா உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்க, எல்லா உரிமை இருக்குது. ஆனால் வன்மத்தோட ஒரு பர்சனல் தாக்குதல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அஜெண்டா இருக்குது. எது சூர்யா சார் மேலே இருக்கலாம், இல்லை வந்து சிவா சார் மேலே இருக்கலாம், ஞானவேல் சார் மேலே இருக்கலாம், இல்லை என் பேரில் இருக்கலாம். அது நான் வந்து ரொம்ப சின்ன ரூல், பெரிய ரூல் அவங்க 3 பேர், ஓகே 99% அவங்களுக்கு தானே, அப்போ 1% இருக்கலாம். இப்போ நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு இருக்கிற வன்மத்தை வந்து நீங்கள் பப்ளிக்கில் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அது மூலமாக பெரிய லெவலில் ரீச் ஆகிடுது, தான் பெரிய பாப்புலர் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க நினச்சி அடுத்தடுத்த கட்டம் அடுத்த படங்களுக்கு இதே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் 2ல் நான் பார்த்தேன், அப்பயே நான் பயந்தேன். அப்பயே நான் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு, எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்ததோ, அதாவது ஆடியன்ஸ் ஒப்பீனியன் என்பது ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு மெத்தடு இன்னைக்கு சினிமாக்கள் எதிராக போயிட்டுருக்கு. இந்தியன் 2ல் அது பெருசாக பார்த்தோம். அப்பயே நாங்கள் எல்லாம் கூடி பேசியிருந்தோம், இதை எப்படி இது பண்ணலான்னா, திரும்பி வேட்டையன் வரும்போதும் இது மாதிரி ஒரு கும்பல் இறங்கிச்சு. ஆனால் வேட்டையனுக்கு இவ்வளோ இல்லை, ஓரளவு அந்த ஒரு கூட்டம் ஆரம்பிச்சது. ஆனால் இப்போது கங்குவா வந்த உடனே இன்னும் பெரிய கூட்டம் வந்து ஏறிடுச்சு. இது எப்படியாவது ஒழிக்கணுன்ற ஒரு எண்ணத்திலேயே வந்து அவங்க பேசினாங்க. கங்குவான்னு இங்கே பிரச்சனை. அதாவது நம்ம அந்த படம் வரும்போது மட்டும் நான் இவ்வளோ தூரம் பேசணும் அப்படின்னா டார்கெட் பண்ணி பேசுறாங்கன்றது தான் இப்போ ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்றாரு, என்ன டார்கெட் பண்ணி பேசுறாதீங்க அப்படின்னு அவருடைய படம் வருதுன்றதுக்காக இப்போ அவரே ஓப்பனாக சொல்கிறாரு பாருங்க. அவர் வந்து ரிவ்யூவராக இருந்திருக்காரு, பல படங்களுக்கு பல விஷயம் இருந்திருக்காரு. அவரே சொல்கிறாரு இன்னைக்கு டார்கெட் பண்ணி பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லாருமே சொல்கிறது தான். இல்லை அவர் இன்னொன்று சொல்கிறாரு, ஒரு பிஸ்கட் பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ப்ராடக்ட்டை வைக்க. இதை நான் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது பேர் சொன்னானா அதுவும் தப்பு, அதனால் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு லோன் ஒன்று வாங்கினோம், பிஸ்னஸ் லோன். என்னுடைய கம்பெனிக்காக நான் ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கினேன். அந்த பிஸ்னஸ் லோன் நான் 1 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன், ஒரு பெரிய ரெப்யூட்டட் நிறுவனம். இப்போது அதில் நாங்கள் வந்து நுணுக்கி எழுதின சில வார்த்தைகள் பார்க்கல. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ப்ரீ க்ளோஷர் பண்ணிங்கன்னா 2% சார்ஜ் பண்ணுவோம். இது நம்ம அது சரியாக கவனிக்கல. நம்ம என்ன கவனிச்சோன்னா, லோனுக்கு வட்டி எவ்வளோ, ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ, எவ்வளோ வருஷம் கட்டணும், இன்ஸ்டால்மெண்ட் இவ்வளோ தான் நம்ம பார்த்தது. நம்ம வந்து ப்ரீ க்ளோஷருக்கு 2% ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்லிப் ஆகிட்டோம், கேட்காம விட்டுட்டோம். இப்போது நாங்கள் வந்து என்னுடைய படம் இப்போ சமீபத்தில் ஒரு படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்த பிறகு இப்போ அந்த வட்டி நம்மளால் கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு இதை செட்டில் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இஎம்ஐ மாதம் கட்டுறதுக்கு வருமானம் இல்லைன்னு வரும்போது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிவிட்டு அது மூலமாக கடன் அடைக்கிறோம். அடைக்க போகும்போது அவன் என்ன சொல்கிறான், என்னோட இஎம்ஐ இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 டைம்ஸ் எனக்கு கட்டுன்றான், 2 மாதத்தினுடைய இஎம்ஐ வந்து ப்ரீ க்ளோஷராக கொடுன்றான். நான் சொன்னேன், என்னங்க இது, நானே நொந்து போயிருக்கேன், என்னோட பிஸ்னஸ் நான் வந்து எடுத்தது பிஸ்னஸ் லோன், அப்போ எனக்கு வந்து ஒரு கன்செஷன் கொடுங்க அப்படின்னு நாங்கள் ஃபோனில் பேசுகிறோம். இல்லை சார் முடியாது. இப்போ நான் அடுத்த கட்ட என்ன சொல்வேன், சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் உங்கள் ஜிஎம்ஐ பார்க்கணும், உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்க்கணும்னா அலௌடு இல்லை. எப்படி அலௌடு இல்லை, நீங்கள் மெயில் அனுப்புங்க. இது சொல்லுங்கள், ஒரு லோன் மூலமாகவே சக்ஸஸ் ஆகிற ஒரு கம்பெனி, லோன் கொடுக்குற ஒரு கம்பெனி அவனோட ப்ராசஸ் எப்படி வச்சுருக்கான். இப்போது நான் வந்து மெயில் அனுப்புகிறேன்,
within 2 days rejected, your claim is rejected, we are not in a position to accept your financial situation. அதாவது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ ப்ரீ க்ளோஷருக்கு எனக்கு 2% கொடுத்தே ஆகணும், அதில் சின்னதாக அந்த கிளாஸை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறான். இப்போ நான் என்ன சொன்னேன், இதை நாங்கள் படிக்கல, ஒரு கஸ்டமராக அவங்க கூட இத்தனை வருஷம் நான் பழகியிருக்கேன், இத்தனை வருஷம் நான் லோன் கட்டியிருக்கேன், இஎம்ஐ கட்டியிருக்கேன், ரெகுலராக கட்டியிருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு 50% வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு ரீசனபிளான ஒரு ரிக்வஸ்ட் தானே. நீங்கள் கடையிலே போகிறீங்க, நீங்கள் போனீங்கன்னா கோல்டு வாங்கும்போது கூட நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி நிற்போம். எங்கெல்லாம் முடியுமோ அவங்க குறைச்சி கேட்போம். எங்கே பில்டோ அதெல்லாம் பண்ண முடியாது, இது எல்லா இடத்துலையும் குறைச்சி கேட்கறது ஒரு தானே. நம்ம ஒரு இஎம்ஐ குறைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து சேவிங் தான், நம்ம லாஸை குறைக்கலாம் நம்ம கேட்குறோம். ரெண்டாவது தடவை இன்னொரு மெயில் இன்னொருத்தருக்கு அனுப்ப சொல்கிறாங்க, அவரும் 2 நாள் ரிஜெக்ட் பண்ணுறாரு. இப்போ எங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. கடைசியில் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டணும்னு வந்தாச்சு. ஏன்னா லோனும் வேறு இது வித்தாச்சு. இப்போ இதுவும் வந்து பர்டனாக வரக்கூடாதுன்னு அன்றைக்கி ஈவினிங், நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா எப்படி ஒரு நிர்வாகம் நடக்கும்னு சொல்கிறேன். அவங்க அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் அனுப்பிச்சிருங்கன்றாங்க. அன்றைக்கி ஈவினிங் பணத்தை அனுப்பிச்சிட்ட பிறகு செட்டில் பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் 11 o'clock என்னுடைய மனைவி போயிட்டு அங்கே போய் ஆஃபீஸில் உட்காடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தேதிக்கு திருப்பி 3500 ரூபாய் எனக்கு கட்டுன்றான். ஓகே, எது 1 more டேக்கு. ஓகே, 11 o'clock கிரெடிட் ஆகிடுச்சு. ஆனால் 10 மணிக்கு கிரெடிட் ஆகலையா, ஆனால் முந்த நாள் ஈவினிங்கே போட்டாச்சு ஆர்டிஜிஎஸ். அவனுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அவனோட சிஸ்டம் அப்படி ஒர்க் ஆகுது. அவன் அன்றைக்கி கால் என்ன சொல்கிறான், இந்த 3500 ரூபாய் அடிஷ்னலாக நீங்கள் டிடி எடுத்து கொடுத்தா தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன் லோனுன்றான். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஒரு கன்சியூமரை வந்து எவ்வளோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த விஷயத்தை நான் வந்து கம்பெனி பேர் சொல்லி எல்லாம் பேர் சொன்னால் அவன் எனக்கு நோட்டீஸ் அனுப்புவான், நீ எப்படி பேசலான்னு. கரெக்டுங்களா? நான் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும். எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, அது பிறகு எனக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆர்பிஐ அனுப்புங்க, இந்த ப்ராசஸை நான் சொல்கிறேன், ஆர்பிஐக்கு இந்த கம்ப்ளைண்ட் அனுப்புங்க. ஏன்னா அவங்க அந்த 3500 ரூபாய் சார்ஜ் பண்ணது தப்பு. ரெண்டாவது முன்னாடியே ப்ரீ க்ளோஷர் பற்றி உங்கள்கிட்ட சைன் வாங்காதது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம்லேருந்து சொன்னாங்க. அப்போ நாங்கள் மெயில் அனுப்புகிறோம், ஆர்பிஐலேருந்து மெயில் வருது, இட் வில் டேக் 30 days டு ரெஸ்பாண்ட் டு யூ அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் டிஸாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர், நான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் போக வேண்டியிருக்கு. எதுக்காக இந்த உதாரணம் லாங்காக சொல்கிறேன்னா, இதுதான் எல்லா ப்ராசஸ்லையும் இருக்குது. நீங்கள் டிஸாட்டிஸ்ஃபைடுனா இதுக்கு ஒரு ப்ராசஸில் தான் நீ போக முடியும். சகட்டு மீறி நான் கூப்பிட்டு வச்சு உங்களெல்லாம் எனக்கு ப்ரெஸ்ஸு கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 சேனலை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் நான் கேஸ் போடுவாங்க. என்ன கேஸ் போடுவாங்க, சம்பி நான் வந்து உனக்கு சைன் வாங்கியிருக்கேன் டாக்குமெண்ட்டில், நீங்கள் பார்க்காது உங்கள் தப்பு, இப்போ எங்களை பற்றி நீ அலிகேஷன் பண்ணதோட எங்களுக்கு ஒரு டேமேஜ் ஆச்சு கோடிக்கணக்கில் கொடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் நான் பேர் சொல்ல முடியாது, என்ன இதுன்னு சொல்ல முடியாது. நான் எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, நம்ம எதுனாலும் சரி நீங்கள் ஒரு கன்சியூமராக நம்ம எடுக்கும்போது எப்படி சொல்கிறோன்னு இருக்குது. இப்போ நான் இப்படி தானே சொல்ல முடியும், பேர் சொல்ல முடியாதுல்ல. இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது, எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்குது. இந்த எல்லை வரையும் நம்ம பேசலாம், இந்த எல்லையை தாண்டி பேசும்போது யூ கிராஸ் த லைன். ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த இல்லை அவர்கிட்ட நம்ம பேசல, பட் எவ்ரிபடி இஸ் டீப்லி ஹர்ட். அதாவது நான் வந்து அவர் எப்படி அவருடைய ஃபீலிங் என்ன நம்மளுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணத்துட்டு நான் சொல்ல முடியாது, அவர் சார்பில் நம்ம பேச முடியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹோல் டீம் இஸ் ஹர்ட்னா எல்லை மீறி ஏன் காயப்படுத்துகிறாங்க. ஓகே, நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணீங்க, பெருசாக ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இதை வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூபர் உங்களை மாதிரி எவ்வளோ நீங்கள் பாப்புலரோ அதே மாதிரி ஒரு யூடியூபர், பேர் சொல்ல வேணாம் ஏன்னா உங்களுக்குள்ள இது இருக்கலாம், அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் 20 நிமிஷம் இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார், ஒரு படைப்பை கொண்டு வர எல்லோருமே ப்ரொமோட் பண்ணி தான் இருப்பாங்க. அதுதானே எங்கள் வேலை. நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்னல, ஒரு நம்பிக்கையில் தானே படத்தை ஆரம்பிக்கிறோம், அப்போ நான் ப்ரொமோட் பண்ணிட்டு தானே இருப்பேன். அந்த நம்பிக்கையில் கடைசியில் படம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியும். எனக்கும் உங்களை மாதிரி தான் கடைசியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது நான் ஒரு ப்ரொமோட் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் நடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, கடைசியில் படமாக அது வரும்போது தான் நம்மளுக்கு எப்படிப்பட்ட படமாக வந்திருக்குன்னு தெரியும். அதுவரை எனக்கும் தெரியாதுல்ல. கடைசியில் எப்போ வரும், படம்லாம் சென்சர் ஆன பிறகு ஃபைனல் சவுண்டு மிக்ஸ் ஆகி ஃபைனல் விஎஃப்எக்ஸ் மிக்ஸ் ஆகி விஎஃப்எக்ஸ் வரதுக்கு கடைசி நாள் தான் வரும். உங்களுக்கு 4 நாள் முன்னாடி தான் விஎஃப்எக்ஸ் வந்து நிற்கும், 4 நாள் முன்னாடி தான் சவுண்ட் வந்து நிற்கும். அன்றைக்கி தான் நீங்கள் ஃபைனலாக ஒரு வருஷம் ஒரு பெரிய டைம் இருந்துச்சுல்ல சார், அதான் எல்லாருமே கேட்டாங்க. இல்லை அந்த டைம் என்னென்னா, அது உருவாகும் போதே டிலே ஆகிட்டே இருந்தது. ஏன்னா எந்த தேதியில் வரோன்னு தெரியாமல். இன்னொன்று சொல்லி நான் சினிமாவில் மட்டும் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் இத்தனை மணிக்கு மீட்டிங் போகும்போது உங்கள் டைம் வந்துடுறாங்களே, இதே டைம் சொல்ல வச்சிங்களேன், எப்போ வந்து நிற்பாங்க எல்லாரும்? ஏதோ ஒரு டைம் நிற்போம். கரெக்டுங்களா? இப்போது அந்த டைம் எப்போ எந்த தேதி வரப்போகிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அக்டோபர் 10th வரும்போது அந்த டீம் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு போஸ்ட்போன் ஆகுது. அப்போ எந்த தேதி வரப்போகிறோன்னு தெரியாத போது டீம் எல்லாருமே ஒரு மாதிரி வேறு மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோருமே என்னென்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் பண்ணுற டீமோடு நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல. ஒரு டிஏ கம்பெனியாக இருந்தாலும் சரி, சவுண்ட் இன்ஜினியர் இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, விஎஃப்எக்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து 3Dயாக இருந்தாலும் சரி. இப்போ 3D எடுக்கிற கம்பெனி சைமல்டேனியஸாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கங்குவா ப்ளஸ் புஷ்பா 2 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த பீரியடில் போவாங்க?
புஷ்பா 2 கேரண்டி. ஓகே. அப்போ அந்த படம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இல்லை நவம்பர் 14 தான், அப்போ திருப்பி இது பண்ண ப்ரியாரிட்டி. இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க தவிர டெடிக்கேட்டடாக உங்கள் படத்துக்காக யாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போது நம்ம ரிலீஸ் டேட் பண்ணும்போது தான் அவங்க எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லா சினிமாவில் நடக்கிற விஷயந்தான். நீங்கள் வந்து முன்னாடியே டைம் இருந்து அப்படிலாம் கிடையாது. என்ன பண்ணுவான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து எப்போவுமே கேட்பாங்க, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்க எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, சார் ரிலீஸ் டேட் பக்காவாக சொல்லுங்கள், பக்காவாக சொல்லுங்கன்னு. கங்குவாக்கு அப்படி அமையவே இல்லையே. அதுதான். அப்போ நம்ம பக்காவாக சொல்லுங்கன்னா நம்ம ஒரு டேட் ஒன்று போடுறோம், அது பிறகு மாற்றுறோம். அப்போது எல்லாருமே சரி இவங்க ஒரு வேளை ஜனவரி வருவாங்களோ, சரி நம்ம இந்த இருக்கிற ப்ரையாரிட்டி எது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த படத்தை பண்ணுவோம், அப்படி தான் போவோம். இது வந்து இந்த படத்துக்கு இல்லை, எல்லா படத்துக்கும் நடக்கிற விஷயம் தான். எதுக்காக லாஸ்ட் மினிட் வரையும் காப்பி போயிட்டுருக்கு? நீங்கள் பாருங்கள், எல்லாருமே இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இப்போ தான் லாக்ட் லோடட் அப்படின்னு போட்டுருப்பாங்க, பார்த்தீங்களா? எப்போ ஒரு மாதம் முன்னாடி போட்டாங்க. இது இந்தி சினிமா நடக்காது. ஓகே. இந்தி சினிமா மட்டும்தான் எக்ஸப்ஷன். ஹாலிவுட் பயங்கர எக்ஸப்ஷன். ஹாலிவுட் தான் பெஞ்ச் மார்க். ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வெளியாகிறதுக்கு 2 மாதம் முன்னாடி ரெடி ஆகிடும். 2 மாதம் முன்னாடி ரெடி ஆகி அந்த ப்ராசஸ் எல்லாம் எல்லோருமே அந்த ஸ்டுடியோஸ் எல்லாம் செக் பண்ணி அந்த கண்டென்ட்டை செக் பண்ணி. நான் வந்து யூடியூப் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தி படங்கள்லாம் எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மாதம் முன்னாடி காமிச்சிருக்காங்க ஃபைனல் காப்பி. எனக்கு இங்கேருந்து சென்னையில் வர சொல்லுவாங்க ஒரு ஒப்பீனியனுக்காக. நாங்களாம் உட்காந்து படம் பார்ப்போம், 1 மாதம் முன்னாடி பார்ப்போம். ஏன்னா அதுதான் ரூல். ஸ்டுடியோஸில் இருக்கிற ரூல் என்னென்னா 1 மாதம் முன்னாடி ஃபைனல் காப்பி பார்க்கணும். பட் தமிழ் அப்படி கிடையாது. தமிழ் இல்லை, தெலுங்குலேயும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 இன்னும் ஃபைனல் காப்பி ரெடி ஆகல பாருங்க. லாஸ்ட் மிக்ஸ் முடிச்சுட்டு டக்குன்னு அப்படியே லாஸ்ட்டில் 5 நாள் முன்னாடி ரெடி ஆகும். சுட 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 பரிமாறுறது தான் சவுத் சினிமா. ஓகேங்களா? சுட சுட பரிமாறுவாங்க. அதாவது இப்போ தான் முடியும், இப்போ தான் முடிஞ்சு. பட் இது மிஸ்டேக்காக எடுத்துக்கலாமா? அது வந்து இந்த சிஸ்டத்தினுடைய ப்ராப்ளம். இங்கே நாங்கள் வந்து இப்போது ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு புது வரமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது இதில் கிளியராக போட்டோம். 30 நாட்கள் முன்னாடி எங்களுக்கு ஃபைனல் காப்பி காமிக்கணும். 30 நாள் வரையும் நீங்கள் வந்து 5 நாள் முன்னாடி காமிச்சு 5 நாள் 10 நாள் முன்னாடி காமிச்சு மாற்றங்களை பண்ண முடியும். டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? இப்போ அவங்க இப்போ ஓகேன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கரெக்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்து 30 நாள் முன்னாடி எனக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் சொல்லணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிலீஸ் டேட் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும் பக்காவா. அது பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எல்லாருக்கும் நீங்கள் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துடணும். அப்படின்னா நாங்கள் முடிச்சு கொடுத்துறோம் 30 நாள் முன்னாடி அப்படின்றாங்க. இதெல்லாம் இனிமே மாற்றங்கள் வரும். ஆனால் இந்த படத்தில் நடந்த ஒரு நிகழ்வுனால பல மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் இடத்துக்கு வரட்டு. தேங்க்யூ கிறிஸ்டி. Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.